நாளும் கோளும் என்ன செய்யும்? நான் முருகன் இருக்கையில் குரு சுக்கரன் ஜோதிட நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சேஷ்டே குருமரளி என்றும் முருக பெருமான் குரு வழியில் குருவை நேசிப்பும் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரை சென்றர்களே, எத்தனை பேருக்கு நம்மளுடைய தமிழ் கடவுள முருக பெருமான பிடிக்கும்? கண்டிப்பா சப்ஸ்கிரைப் மூலமாக தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல முருகான்னு கொடுங்க. இப்ப பார்க்கக்கூடிய பலன் எப்படி? இப்ப பார்க்கக்கூடிய பலன் ஆவணி மாத பலன். பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு இந்த ஆவணி மாசம் தொடங்குங்க, எல்லாமே வெற்றியா மாறும். ஏன்னா ஆவணி மாசம் எல்லாத்துக்குமே தெரியும், முக்கியமான விசேஷம் விநாயகர் பெருமானுடைய சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்குது. ஆவணி மாசம் 28ஆம் தேதி எல்லா விநாயகர்களும் கண்டிப்பாக நம்ம விநாயகரை கண்டிப்பா வழிபாடு பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆவணி மாசத்துல எந்த சுபகாரியம் எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி முறக்கும், நம்முடைய குலதெய்வம் வீட்டை தேடி வரக்கூடிய மாசம் ஆவணி மாசங்க. ஏன்னா கால சக்கரத்துக்கு சூரியனும் கேதும் 5ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலமே இந்த ஆவணி மாதம். எல்லாரும் வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் திரும்ப சொல்றேன், உங்க ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்துக்கிட்டு இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது கரெக்டா உங்களுக்கு பதிவு பண்றேன். அன்பார்ந்த மகர ராசி என்பர்களே, பொதுவாக மகர ராசி கால சக்கரத்தின் 10வது ராசி மகர ராசி. நல்லா பாருங்க, நல்லா உழைக்கக்கூடிய திறமை மகர ராசியை பொறுத்தவரை கடுமையா இருக்கும். இவங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியாக இருக்க முடியாது. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி மகர ராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. லட்சியவாதி யாருன்னா மகர ராசிக்காரர் தான். இவங்க சொன்னாலும் கேட்பாங்க, அவங்க சொன்னா கேட்பாங்க, இறுதி முடிவு எடுக்கிறது பாருங்க இவங்களா இருப்பாங்க. ஏன்னா இது சர ராசி, வேகமாக இயங்கக்கூடிய ராசி, தன்மானத்தை பார்க்கக்கூடிய ராசி, தைரியமான ராசி, திறமையான ராசி மகரம் மட்டும்தான். நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்படிப்பட்ட மகர ராசி என்பதற்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போற அதுக்கான ஒரு பதிவு தான் இது. தயவு செய்து நான் சொல்றேன், இது ஒரு பொது பலனை மட்டும்தான் பார்க்கணும். உங்க ஜாதகத்துல எல்லாருமே தசா புத்தி எடுத்து பார்த்துக்கிட்டு பாருங்க, மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஆவணி மாசத்துல இருக்குது. ஏன்னா இது முழுக்க முழுக்க குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய மாசம் ஒரே மாசம் ஆவணி மாசம் மட்டும்தான். எப்படா ஆடி முடியும், எப்படா ஆவணி பிறக்கும், நமக்கு எப்பதான் ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கணுங்கிற பிளான் பண்றவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வீடியோவை. ஏன்னா நிறைய யோகங்களும் நிறைய கிரக அமைப்பும் சூப்பரா இருக்கு, அதனால சொல்றேன். இல்ல கடைசி முடி வீடியோ பாருங்க, உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்கும். கிரக அமைப்பாக உங்க ராசியில மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான், 3ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி வக்ரத்துல இருக்காரு, மறந்துடக்கூடாது. எப்படி? வக்ரத்துல. அடுத்து 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், இதுல மிதுனத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா குரு பகவான், தனிச்ச குரு உச்சத்துல. அடுத்து 8ஆம் இடத்துல சூரியன் புதன் கேது, ஒரு 3 கிரகம். அடுத்து 10ஆம் இடத்துல சுக்கிர பகவான். எப்படி? 8ஆம் இடத்துல சூரியன், 9ஆம் இடத்துல சுக்கிர பகவான். இது 2 கிரக பேசி வருது. நம்பர் 1 கரெக்டா புதன் பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு 6ஆம் தேதி பேச்சை நேர சிம்மத்துக்கு வருவார். அடுத்து சிம்மத்துல இருந்து 8ஆம் இடத்துல 9ஆம் இடத்துக்கு போவார். எப்ப? புதன் 20ஆம் தேதி ஆவணி 20 புதன் சொந்த வீட்டுல உச்சத்துல உட்கார்ந்துருப்பார். பொண்ணு. அடுத்த சுக்கிர பகவான் ஆவணி 17. எப்படி? 9ஆம் இடத்துல உள்ள சுக்கிரவான் 10ஆம் இடத்துல அவர் சொந்த வீட்டுல ஆட்சி பலமாகிறார். நான் ஏன் இதை தெளிவா சொல்றேன், இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது, அதனால நிறைய நல்ல பலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. சுக்கிரனுடைய பார்வையும் உங்க ராசி அதிபதியை பார்க்கிறார். 5ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி பார்வைப்படுவதால், எப்படி 5ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து அங்கே பார்ப்பதால் மிகப்பெரிய ஒரு பலன் இருக்கு இருக்கு இருக்கு. யாருக்கு? இந்த மகர ராசியை பொறுத்தவரை குருவுடைய பார்வை முழுசா பப்படுது. இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மகரத்தை பொறுத்தவரை இப்ப சனி பவன் வக்ரமாகும் போது எல்லாருமே கொஞ்சம் பயந்து போய் இருப்பீங்க. கண்டிப்பா இருப்பீங்க, கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்து அதிபதி வருமான அதிபதி போய் அங்கே போய் வக்ரமாகும் போது நம்ம பார்க்கணும், நம்ம காது மூக்கு தொண்டை இதுல ஏதாச்சும் ஒரு செலவு, மருத்துவ செலவு, வரைய செலவு கொண்டாந்து காட்டிவிடுவார். எல்லாம் பொருளாதார வருமானத்துல ரொம்ப சிரமத்தை காட்டிவிடுவார். நிரந்தரமான வேலை இருக்காது, வருமானம் இருக்காது, பொருளாதாரம். நீங்க கேட்டு பாருங்க மகரத்தை பொறுத்தவரை சொல்லுவாங்க ஆமாங்க அப்படின்னா. எப்படி? வருமானம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, எதிரி பிரச்சனை, வருமான பிரச்சனை, தொழில் பிரச்சனை, இந்த மாதிரி ஒரு தரங்களை செஞ்சது யாருன்னா நீங்க மகர ராசியை கேட்டு பாருங்க. இன்னும் இந்த 7 சனி முடிஞ்சிருச்சு, பாத சனி முடிஞ்சு சொல்றாங்க, ஆனா எந்த ஒரு நல்லதும் இல்லைம்பாங்க. 7 சனி முடிஞ்சு நல்லது பலன் பார்க்கலன்னு சொல்லுவாங்க. இப்ப ரீசெண்டா புதன் பாருங்க 1 மாசமா வக்ரமா இருந்தாருங்க. யாருடைய பிறப்பு ஜாதத்துல தசாபதி சரியில்லையோ புதன் வக்ரமாகும் போது ஒரு வழக்கு ஒண்ணு இதாகும், இல்லைன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை வரும், நரம்பு சார்ந்த பிரச்சனை வரும், வேலை இருக்காது, தொழில் இருக்காது, உத்தியோகம் இருக்காது. உத்தியோகத்தை மாத்தலாம்னு நீங்க பிளான் பண்ணுவீங்க. வெளிநாட்டை வேலை பார்க்கலாம், ஒரு தரங்களை கொடுக்கும். நிறைய இந்த விசா பிரச்சனை, ஏதாச்சும் ஒரு கேஸ் பிரச்சனை, வழக்கு பிரச்சனை கண்டிப்பா குடும்பத்துல இருக்கும். இல்ல தகப்பனுக்கோ, எப்படி அப்பாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ யாராச்சும் ஒருத்தருக்கு மருத்துவ செலவு பண்ணிருப்பாங்க. நீங்க கேட்டு பாருங்க. இதை நான் ஏன் மகர ராசி சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மகர ராசிக்காரங்க கொஞ்சம் எல்லாமே மந்தமா இருந்துரும்.
இப்ப பாருங்க, முதல் எடுத்தவொடனே பாருங்க எல்லாமே 8ஆம் இடத்துல குரு சூரியனை போய் உட்காந்துருக்காரு. இப்ப சூரிய பாவம் நிக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, கேது அடுத்து சுக்கிரன் சாரத்துல போறாரு. எப்படி மகத்திலையும் பூரத்திலையும் போவார். போகும்போது பாருங்க, பூரத்துல போகும்போது நேரா பாருங்க அந்த அதிபதி போய் 9ஆம் இடத்துல போய் நிப்பாரு. சுக்கிரன் 9ஆம் இடத்துல நேரம் சனிப்பாவனை பாக்குறாரு. அப்ப வேலை உத்தியத்துல யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் வேணுமோ அவங்க எல்லாத்துக்குமே ப்ரமோஷன் இப்ப அமைச்சு கொடுத்துருவாருன்னு அர்த்தம். எப்படி அமைச்சு கொடுப்பாரு? ப்ரமோஷன் எப்படிதான் கிடைக்கும்? நேரா 11ஆம் இடத்தை எடுத்துங்க. ப்ரமோஷன் 11ஆம் இடம் தான். 11ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பாருங்க ஸ்ட்ரெயிட்டா 6ஆம் இடத்துல போய் சூப்பரா உட்காந்துருக்காரு. யாரு? செவ்வாய். யாருடைய நட்சத்திரத்துல? திருவாதிரை வருமானத்தை காட்டக்கூடிய அதிபதி சாரத்துல இருந்து நேரா 6ஆம் இடத்துல இருந்து நேரா 12ஆம் இடத்தை பார்ப்பதால் வெளிநாடு வெளியில வேலை பார்த்தாலும் சரி, இங்கே வேலை பார்த்தாலும் சரி, வேலை உத்தியோகத்துல ப்ரமோஷன் தேடி வரும். அடுத்து பாருங்க, வேலைக்குள்ள அதிபதி புதன் பகவான் பாருங்க ஆட்சி பெற்ற புதனோட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல 20ஆம் தேதி வரை 8ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு வேலை உத்தியோகம் கிடைக்க போகுதுன்னு காட்டுது. இன்னும் ஆவணி 20 முடியட்டும், வேலை உத்தியோகம் சூப்பர் வேலை, சரியாந்திர வேலை, ஒரு லக்கு வேலை கிடைக்கும் போது அரசாங்க வேலை, அரசியல் சார்ந்த விஷயம் ரெண்டுமே மகர ராசி டாப்பா இருக்கும். ஒரு இடமாற்றம் பண்ண போறீங்க. நான் ஓப்பனா சொல்றேன், தொழில் உத்தியத்துல இடம் மாறாதான் போறீங்க. இது நடந்தே தீரும், நடக்கதான் போகுது இந்த ஆவணியில. இப்ப இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா? விற்க முடியாத இடத்த வித்து முடிப்பு நான் சொல்லுவேன். திடீர்னு வித்து முடிக்கும் இடம் பூமி. ஏன்னா எல்லா கிரகம் இங்க போய் நேரா பாக்குது. யாரு? புதன் பாக்குறாரு, சூரியன் பாக்குறாரு. 8ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குதுங்க. புதன், சூரியன், கேது 3 கிரகம் பாக்குது. 20ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பா அந்த வீடு இடம் விற்க முடியும். அந்த வழக்கு கேஸ் எல்லாமே சரியாகி உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்துருவாரு. அதுக்கான பலன் இருக்கு நான் சொல்றேன். கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம், குழப்பம் இருந்தா கவலைப்படாதீங்க. இப்பயும் குழப்பம் இருக்காது. நல்லா நிம்மதியா இருப்பீங்க. திருமண வாழ்க்கை சூப்பரா சுகபோகமா இருக்கும். புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கி அவர் பார்ப்பதால் ஆவணி 20க்கு அப்புறம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். திருமணம் கண்டிப்பா இந்த ஆவணி மாசத்துல நிறைய திருமணம் பண்றதே நீங்க பாருங்க. கண்டிப்பா மகரமா இருப்பாங்க. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். திருமண சொந்தம் சூப்பரா இருக்கும். பாத்துங்க. புதுசா தொழில் பண்றவங்க ஜாதக பதவி தொழில் பண்ணுங்க. செம்ம ஒரு மாற்றம் இருக்கும். நல்ல அனுகூலம் கண்டிப்பா தேடி வரும். அதே மாதிரி கமிஷன் வியாபாரம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், ஐடிஐ ஃபீல்டு, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, கலைத்துறை, இசைத்துறை, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா அமைச்சு கொடுக்குறாரு. இப்ப எடுங்க லாட்ரி சீட்டை. நீங்க ஜாதகத்தை பார்த்துட்டு தசாபதியை பார்த்து லாட்ரி யோகம் வந்துடும். கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வர வேண்டாம். ஜாதக பார்த்து போனா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. சூப்பரா லக்கா இருக்கு. பார்த்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவா. எந்த ஒரு தரங்களும் வராது. ஏன்னா இது எல்லாமே நல்லதான் சொல்ல முடியுது. ஏன்னா கெட்டது எல்லாம் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு கிரக அமைப்பு சூப்பரா இருக்கு. பாத்துங்க. இப்ப நட்சத்திரத்துக்குள்ள போயிருவோமா? முதல் நட்சத்திரம் என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டா நல்லா பாருங்க. இதுல எடுத்தவொன்னே உத்திராட நட்சத்திரம் பிறந்தவங்க எல்லாமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான திறமையான குணம், அறிவான குணம் பயங்கரமா இருக்கும். யார் உத்திராடத்துல பிறந்தா நல்ல ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. உங்க நட்சத்திரம் 8ஆம் இடத்துல இருக்கும். வெளிநாடு, வெளியூர், படிப்பு கல்வி, திடீர் யோகம், ராஜயோகம், வெளிநாடு யோகம், அரசியல், அரசாங்க சாதனம், படிப்பு கல்வி எல்லாத்தையும் டாப்பா அமைச்சு கொடுக்குறாரு. இப்போ ஒரு சுப செலவு சுபகாரியம் பண்ண போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரப்போகுது. ஏன்னா உத்திராடத்துல வந்து நம்ம நிறைய ஜாதகம் கொடுத்தாங்க. இனிமேதான் நல்ல யோகம் தேடி வருது. இந்த புதாதி யோகம் பயங்கரமா வேலை உத்தியோகத்துல வெளிநாடு வெளியூர் டாப்பா கொண்டு போவார். வேற இடம் விட்டு இடம் போகிறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வருது, சுப செலவு சுபகாரியம் பண்றது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறது. உத்திராடத்துல பிறந்த ஒரு சுப செலவு நீங்க பண்ணி தான் ஆகணும். பாத்துக்குங்க. அடுத்து திருவோணத்துல பார்த்தோம். ஒரு அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்ச குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், நாகரிகமான குணம், நல்ல கலைகளை விரும்பக்கூடிய குணம், ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய இருக்கும். எதுக்குமே கவலைப்படாதீங்க. இப்ப கணவனுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும், உடல் ரீதியா மருத்துவ செலவு வராது. பாத்துங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியாக முடிச்சுக்கோ. எந்த காரியம் எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றி தேடி வரும். யாரு? திருவோணத்தை பிறகு நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், அனுசரிச்சு பிற குணம், தைரியமான குணம், தன்னம்பிக்கை விட மாட்டீங்க. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. வேலை இல்லை, வருமானம் இல்லை, பொருளாதார கடன், பகை, வம்பு, வழக்கு, தொழில் வீழ்ச்சி, வருமான வீழ்ச்சி எல்லாமே எது எடுத்தாலும் தடங்களா இருந்துச்சு அவிட்டத்துல பிறந்தவங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து அவிட்டத்துல பிறந்தவங்க மட்டும்தான். இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கும். எப்படி மெயினா யூனிஃபார்ம் வேலை பார்க்குற மாதிரி அவங்க நல்லா இருக்கும், டாப்பா இருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்க நல்லா இருக்கும், வெளியூர்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், தொழில் உத்தியோகம் எல்லாமே ஆவணி மாசம் உங்களுக்கு எல்லாமே சாதகமா இருக்கு. கொஞ்சம் நண்பர்கள் கூட்டாளி மட்டும் கொஞ்சம் பார்த்து போலாங்க. யார்? அவிட்டத்துல பிறந்தவங்க சொல்றேன். இது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு அவிட்டத்துல பிறந்தவங்க. மெயினா எல்லாமே எந்த காரியம் தான் சரி தைரியமா இருக்கு. உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா வரும். இன்னும் வருமான பொருளாம் திடீர்னு வரும். ஏன்னா ராகுடைய நட்சத்திரத்துல அவர் போறாரு. யாரு? இந்த செவ்வாய் பவன். இதையும் தாண்டி இன்னும் ஆவணி 17க்கு அப்புறம் சொல்றேன். ஆவணி 17க்கு அப்புறம் குருவுடைய நட்சத்திரத்துல போவார் இந்த செவ்வாய். அப்ப நண்பர்கள் கூட்டாளி, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, வேலை உத்தியோகம், பணம், வருமானம், இன்கம், திடீர் யோகம் எல்லாமே தேடி வரும். பார்த்து வரக்கூடிய ஆவணி மாத பலன் மகர ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.